என்ன மாயா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு என்ன இப்படி தொந்தரவு பண்ற? நீ கேள்விப்பட்டது எல்லாம் சரிதா. சிவபிரசாத் உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதா. 19 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால நான் பெத்த பொண்ணுதான் நீ. ஆனா எந்த காரணத்துக்காக இத்தனை வருஷமா நான் உன்னை பார்க்காம இருந்தேனோ, உன்னை என் மகளா ஏத்துக்காம இருந்தேனோ, அதே காரணத்துக்காக தான் இப்பவும் உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு இது வரைக்கும் கிடைச்சது எல்லாம் இனிமேலும் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தேவைன்னா அதிகமா கூட கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் என்கிட்ட கேட்காத. ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்துல இருக்கிற அன்பு, பாசம், நேசம் அதெல்லாம் 19 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை விட்டு போயிடுச்சு. தயவு செஞ்சு நீ என்ன கஷ்டப்படுத்தாத. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தான் என் அம்மான்னு என்னை ஏத்துக்கலாம் வேணாம். உங்களோட பாசம், சொத்து, பணம், அன்பு இது எதுவுமே எனக்கு வேணாம். நீங்க என்ன பார்க்க பயப்படுறீங்கன்னா, பிடிக்கலன்னா இப்பவே நம்ம பிரிஞ்சிடலாம். இனி ஒரு நாளும் நான் உங்க வழியில வர மாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு தடவையும் நான் உங்களை பார்க்கவும் வர மாட்டேன். அதுக்கு காரணம் நீங்க என்ன வெறுக்கிறதுக்கு 1000 மடங்கு நான் உங்களை வெறுக்கிறேன். இங்க வச்சு நம்ம பிரிஞ்சிடலாம். ஆனா பிரியறதுக்கு முன்னாடி 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். ஒண்ணு, யார் என்னோட அப்பா. ரெண்டாவது, 19 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை ஏதாவது ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிருக்கலாம்ல. எதுக்காக என்ன வளர்த்தீங்க? எதுக்காக என்ன ஒரு பணக்கார காலேஜ்ல என்ன ஒரு பணக்காரிய படிக்க வச்சீங்க? என்ன காரணத்துக்காக எனக்கு தேவையானதெல்லாம் நீங்க செஞ்சீங்க? அன்பா இல்ல இரக்கமா? சொல்லுங்க. என்னோட இந்த 2 கேள்விக்கும் பதில் தெரியாம உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். மாயா, உன்னோட அப்பா யாருன்னு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். அது எனக்கு மட்டும்தான். நான் சாகுற வரைக்கும் வேற யாருக்கும் தெரியாது. நான் யாருக்கும் தெரியவும் விட மாட்டேன். நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் அதை சொல்லவும் மாட்டேன். நான் எதுக்கு உன்னை இத்தனை வருஷமா நல்லபடியா வளர்த்தேன்? எதுக்கு இத்தனை வருஷமா சுதந்திரமா இருக்க விட்டேன்? நான் எதுக்கு உன்னை இத்தனை வருஷமா பார்க்காம இருந்தேன்? நான் எதுக்காக உனக்கு எல்லாமே தந்துட்டு இருந்தேன்னு, அது ஸ்நேகமா பரிகாசமா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. இந்த கண்ணீரை வச்சு என் மேல இத்தனை வருஷம் இருந்த கலங்கம் உங்களால ஈடு செய்யவே முடியாது. நான் திரும்பவும் வருவேன். என் அப்பா யாருங்கிற கேள்விக்கு விட தெரியாம உங்களை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். நீங்க வேணா பாருங்க. உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்சத நான் எல்லாத்தையும் செய்வேன். கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன்.